Hi students, convention of finite automata to regular expression la equation method, state elimination method and Adams theorem. Already equation method, state elimination method ரெண்டுமே complete பண்ணிட்டோம். இப்போ வந்து Adams theorem பத்தி பார்க்க போறோம். First வந்து Adams theorem proof வந்து பார்க்கலாம். Adams theorem ல என்ன சொல்றாங்க அப்படினா let p and q be two regular expressions அப்படினா if p not equal to epsilon r equal to q plus rp r equal to qp star அப்படினு எழுதலாம். அதுல என்ன சொல்ல வராங்க அப்படினா pq அப்படிங்கற ரெண்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து இந்த ஃபார்மட்ல நமக்கு அந்த ரெகுலர் அந்த ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்மட்ல கிடைச்சது அப்படினா r = q + rp அப்படிங்கற ஃபார்மட்ல கிடைச்சி இந்த p வந்து எப்சிலானா இல்லாம இருந்தது அப்படினா p ≠ எப்சிலானா இல்லாம இருந்தது அப்படினா இந்த ஃபார்மட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம் r = qp star அப்படினு எழுதிக்கலாம். இதான் வந்து ஆடம்ஸ் தியரம். ஓகேவா? சோ இத வந்து எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படினு பாப்போம். சோ r = q + rp இதான் நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஸோ q + rp அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். r அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? q + rpன்னு தெரியும். அகெயின் அந்த r இருக்க இடத்துல q + rpயை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா? ஸோ r எந்த ஈக்குவேஷன் வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? r = q + rp அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அகெயின் இந்த r இருக்க இடத்துல அந்த q + rpயை போடுறேன். ஸோ p-ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது qp rpp அப்படின்னு கிடைக்குது. அகெயின் இந்த r இருக்க இடத்துல திருப்பியும் q + rpயை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது உள்ள மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்? qpp rppp இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? எத்தனை டைம்ஸ் வேணால் இந்த r இருக்கிற இடத்துல இந்த q + rpயை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து qp2 qp³ அந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? p2 p³ இதுலேருந்து q-வை காமனாக நம்ம எல்லாத்துலேயும் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து எப்சிலான் ப்ளஸ் p ப்ளஸ் p² ப்ளஸ் pq அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணும்? யூனியனை இண்டிகேட் பண்ணும். அப்போ இந்த லாங்குவேஜ் நம்ம ஆல்ரெடி ஃபெமிலியர் நமக்கு. எப்போ வந்து நம்ம வந்து இப்போது சிக்மா ஸ்டார் அப்படிங்க நம்ம எப்போ எழுதுவோம் அப்படின்னா இப்போ சிக்மா = 0,1 இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த இடத்துல சிக்மா ஸ்டார் ஃபைண்ட் பண்ணணும்னா நமக்கு என்னது? எப்சிலான் 0 1 0 0 1 ஆல் பாசிபிலிட்டிஸ். அப்போ எல்லா பாசிபிலிட்டிஸும் இருந்தால் அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ எப்சிலான் p p2 p³. ஸோ அந்த மாதிரி இந்த p எப்படி போயிட்டே இருக்குன்னா இது எதோட ஃபார்மட்? p பவர் ஸ்டாரை இந்த மாதிரி நம்ம எழுதலாம். சரி? அப்போ qp ஸ்டார் அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இதான் வந்து இந்த q + rp எப்படி qp ஸ்டாராக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். சரி? அதாவது 2 மார்க்ஸில் இல்லை அப்படின்னா ஸ்ப்ளிட் அப் 13 மார்க்ஸ் ஸ்ப்ளிட் அப்பில் ஆடம்ஸ் தியரம் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ரூஃப் பண்ணலாம். ஜஸ்ட் அது ஆரோட ஃபார்மெட் இருக்குல்ல q + rp அப்படிங்கிறத அகெயின் அந்த r இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்துட்டு அந்த q-வை காமனாக வெளியெடுத்தோம் அப்படின்னா நமக்கு எப்சிலான் ப்ளஸ் p2 pq அப்படிங்கிற காம்பினேஷன் கிடைக்கும். ஸோ அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது நமக்கு p ஸ்டார் அப்படின்னு தெரியும். ஸோ இதான் r = qp ஸ்டார் அப்படின்னு எழுதலாம். சரியா? இதான் வந்து ப்ரூஃப். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஆடம்ஸ் தியரம் ஒரு ஆட்டோமேட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்? ஒரு ஆட்டோமேட்டாவில் இருந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டோமேட்டா எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட் நாட் ஹேவ் நல் ட்ரான்சிஷன் அப்படிங்கிறாங்க. நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆட்டோமேட்டா எப்சிலான் மூவ் எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஆடம்ஸ் தியரம் அப்ளை பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி ஒரே ஒரு இனிஷியல் ஸ்டேட் ஒன்று தான் இருக்கும். ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் ஸ்டேட் இருக்கோ எல்லா ஸ்டேட்டுக்குமான ஸ்டேட் ஈக்குவேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் இன்கமிங் எட்ஜஸ். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய இன்கமிங் எட்ஜஸை பேஸ் பண்ணி எல்லா ஸ்டேட்டுக்குமான ஸ்டேட் ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்புறமா இனிஷியல் ஸ்டேட்டுக்கு மட்டும் அது கூட அந்த ஈக்குவேஷனுக்கு கூட எப்சிலான் வந்து ஆட் பண்ணணும். அப்புறமா அந்த ஈக்குவேஷனை வந்து ஆடம்ஸ் தியரம் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். இதான் வந்து ஆடம்ஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டாலேருந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ.